கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்போதைய லெபனான் நாட்டின் டயர் நகரத்தில் இஸ்ரேலுக்கும் இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் இடையில் மிக கடுமையாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த டயர் நகரத்திற்கும் பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள தீரு பட்டணத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றும், அந்த தீரு பட்டணத்தில் கிரியை செய்கிற லூசிஃபர் ஆகிய சாத்தானின் ஆவி எப்படி அங்கிருந்து இந்த கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிறது என்றும், இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஆசேர் கோத்திரத்திற்கு தேவனால் வாக்கு பண்ணி கொடுக்கப்பட்ட லெபனான், அதாவது தீரு பட்டணம் எப்படி இனி இஸ்ரேலுக்கு கிடைக்கப் போகிறது என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் தற்போது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் நடக்கிற அந்த பகுதியின் யுத்தத்தை குறித்து பார்த்து விடுவோம். பண்டைய காலத்து தீரு பட்டணமானது தற்போது லெபனான் நாட்டின் தெற்கு பகுதியில், அதாவது இஸ்ரேலின் வடக்கு எல்லையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இஸ்ரேலின் எல்லை பகுதியில் அதன் கிராமங்கள் உள்ளன. அந்த தீரு பட்டணமானது இப்போது டயர் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த டயர் நகரமானது முன்பு காலத்தில் லெபனானின் கிறிஸ்தவர்கள் முழுவதும் நிறைந்திருந்த பட்டணமாக இருந்தது. ஆனால் இப்போது அங்கு கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினராகவும் ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மிக பெரும்பான்மையினராகவும் இருக்கிறார்கள். இப்போது இஸ்ரேல் லெபனான் யுத்தம் நடப்பது தெற்கு லெபனானில் அந்த தீரு பட்டணமாகிய டயர் நகரத்தில்தான் மையமாக வைத்து நடக்கிறது. டயர் நகரத்திலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் தான் இஸ்ரேல் யுத்தம் செய்கிறது. அந்த டயர் நகரம்தான் இஸ்புல்லா தீவிரவாதிகளின் மையமாக கருதப்படுகிறது. அங்கிருக்கிற ஷியா பிரிவு மக்களும் அந்த பயங்கரவாதிகளுக்குத்தான் முழு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் லெபனான் அரசாங்கமும் அந்நாட்டு இராணுவமும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது. எப்படி பாருங்க, லெபனானின் ஜனாதிபதி கிறிஸ்தவர் ஆவார். ஆனால் லெபனான் நாட்டில் ஈரானால் இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இஸ்புல்லா தீவிரவாத இயக்கத்தினர் தான் இஸ்ரேலை தாக்குகிறார்கள். லெபனான் அரசாங்கத்தால் அந்த அமைப்பினரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போது லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள பகுதிகளை இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் அந்த பகுதிகள் வந்துவிட்டது. டயர் நகரத்தில் தான் பயங்கர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்குள்ளவர்கள் ஏற்கனவே சிரியா போன்ற நாடுகளிலிருந்து அங்கே வந்து அங்கிருந்த பூர்வ குடிகளாகிய கிறிஸ்தவர்களை துரத்திவிட்டு ஆக்கிரமித்தவர்கள்தான். இப்போது யுத்தத்தின் காரணமாக இஸ்ரேல் அந்த டயர் நகரத்திலிருந்து மக்களை வெளியேற சொல்லிவிட்டதால் ஏராளமானவர்கள் நகரத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ஆனாலும் பலர் அங்கேயே அந்த இஸ்புல்லா இயக்கத்தினருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அந்த டயர் நகரத்தை இப்போது இஸ்ரேல் இராணுவத்தினர் காசாவை போல மாற்றிவிட்டனர். யுத்தத்தை நிறுத்த இஸ்ரேல் மறுத்துவிட்டது. அங்கே இஸ்புல்லா தீவிரவாதிகளை முழுவதும் அழிக்கும் வரை யுத்தத்தை நிறுத்த முடியாது என்று இஸ்ரேல் கூறிவிட்டது. இஸ்ரேலிலிருந்து தெற்கு லெபனானுக்குள் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைதி மண்டலமாக, அதாவது முழுவதும் இஸ்ரேல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு விட்டது. ஏன் இந்த இஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேலை அழிப்பதற்காக யூதர்களை முழுவதும் அழித்துவிட வேண்டும் என்று, அதுவும் முக்கியமாக லெபனானின் தெற்கு பகுதியாகிய தீரு பட்டணமாகிய டயர் நகரத்திலிருந்து செயல்படுகிறார்கள்? சாத்தான் ஏன் அந்த பகுதியில் இருந்து எப்போதும் இஸ்ரேலுக்கு எதிராக, அதுவும் இந்த கடைசி நாட்களில் கிரியை செய்கிறான் என்று பார்ப்போம். வரலாற்றிலும் சரி, பரிசுத்த வேதாகம சம்பவங்களிலும் சரி, தீரு பட்டணத்தில் உள்ளவர்கள் எப்போதுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாகவே செயல்பட்டு இருக்கிறார்கள். காரணம், அந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய யூதர்களுக்கு விரோதமாக கிரியை செய்தது, அவர்களை ஏவி விடுவது தீரு ராஜா என்று சொல்லப்படுகிற பொல்லாத சாத்தானாகிய லூசிஃபர் தான் இப்படி கிரியை செய்கிறான். இதை குறித்து எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப்,
தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் தேவனால் தள்ளப்பட்ட பிரதான தூதனாகிய சாத்தானாகிய லூசிபரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. சாத்தானை தீரு பட்டணத்தின் ராஜா என்று உருவகப்படுத்தி கூறப்பட்டுள்ளது. அந்த தீரு பட்டணத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அந்த பகுதியில் கிரியை செய்த லூசிபரை குறித்து எழுதப்பட்டுள்ளது. சாத்தானானவன் பரலோகத்தில் எப்படி இருந்தான் என்றும் தேவன் லூசிபர் என்கிற பிரதான தூதனை எவ்வளவு மேன்மையானவனாக உருவாக்கினார் என்றும் அவன் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த சாத்தான் தான் என்றும் மிக தெளிவாக இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாத்தான் எப்போதுமே தேவனுக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் விரோதமாக எதிர்த்து நிற்பவன். மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களாக இருக்கிற எழுத்தின்படி மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களாக இருக்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியினராகிய யூதர்களுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய கிறிஸ்தவர்களுக்கும் விரோதமாகத்தான் சாத்தான் எப்போதும் எதிர்த்து நிற்பான். தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எதிராக செயல்படுவதுதான் சாத்தானுடைய வேலையாகும். எப்படியாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அழித்துவிட வேண்டும் என்றும் தேவனுடைய திட்டங்களை, தீர்க்க தரிசனங்களை, தேவனுடைய சித்தத்தை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மூலமாக நிறைவேற விடாதபடிக்கு தடுத்து விடுவதற்காகத்தான் சாத்தான் எல்லா வழிகளிலும் முயற்சித்து செயல்படுவான். வரலாற்றில் தீரு பட்டணத்தில் இருந்த மக்கள் மிகவும் பொல்லாதவர்களும் பெருமையான மேட்டிமை உள்ளவர்களாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு அவர்களை துன்புறுத்தி அழிக்க வேண்டும் என்றே செயல்பட்டார்கள். இதை குறித்து யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து, தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? யூதாவின் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைக்கு தூரமாக்கும்படி கிரேக்கரிடத்தில் விற்று போட்டீர்கள். இதோ நீங்கள் அவர்களை விற்று போட்ட அவ்விடத்திலிருந்து நான் அவர்களை எழும்பி வர பண்ணி நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து உங்கள் குமாரரையும் உங்கள் குமாரத்திகளையும் யூதா புத்திரரின் கையில் விற்பேன். இவர்கள் அவர்களை தூர தேசத்தாராகிய சபேயரிடத்தில் விற்று போடுவார்கள். கர்த்தர் இதை சொன்னார் என்று எழுதப்பட்டுள்ளது. எவ்வளவு தெளிவா ஆண்டவர் சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த வசனங்களின்படி வரலாற்றில் தீரு பட்டணத்து ஜனங்கள் மிக கொடூரமாக, துன்மார்க்கர்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதாவது பண்டைய காலத்தில் தீரு பட்டணமானது மிகவும் செழிப்பான கடற்கரை பட்டணமாக, வியாபாரிகளாலும் செல்வந்தர்களாலும் நிறைந்த பட்டணமாக இருந்தது. பல நாடுகளின் வணிகர்கள் தங்கள் கப்பல்களை அங்கே நங்கூரமிட்டு தங்கியிருப்பார்கள். தீரு பட்டணத்தில் மனிதர்களை அடிமைகளாக விற்கும் சந்தை வியாபாரம் அதிகமாக நடந்தது. தீரு பட்டணத்திலிருந்து அடிமைகளை விலை கொடுத்து வாங்கி, அதாவது அப்படி வாங்குவதற்காக பல நாடுகளிலிருந்து வர்த்தகர்கள் தீரு பட்டணத்திற்கு கப்பல்கள் மூலமாக வந்து காத்திருப்பார்கள். அப்போது தீரு பட்டணத்தில் உள்ள பொல்லாத மனிதர்கள் இஸ்ரேலின் பட்டணங்களுக்குள் நுழைந்து நல்ல திடமான யூத இளைஞர்களையும் பெண்களையும் பிடித்து விலங்கு போட்டு அவர்களை இழுத்து சென்று தீரு பட்டணத்தில் உள்ள அடிமைகளை விற்கிற சந்தைகளுக்கு அவர்களை கொண்டு போய் பல நாடுகளிலும் இருந்து வந்த வியாபாரிகளிடத்தில் அந்த யூத இளைஞர்களை அடிமைகளாக விற்றுவிடுவார்கள். இதை பற்றி தான் யோவேல் தீர்க்க தரிசனத்தில் தேவன் கூறுகிறார். வரலாற்றிலும் இப்படித்தான் எழுதப்பட்டுள்ளது. இதனால் தீரு பட்டணத்தின் மேல் வந்த தேவ கோபத்தினால் தீரு பட்டணமானது வரலாற்றில் 2 முறை அழிக்கப்பட்டிருக்கிறது. கிமு 590 பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரால் தீரு பட்டணம் அழிக்கப்பட்டது. தீரு பட்டணமானது மத்திய தரைக்கடல் பகுதியின் கடற்கரையில், அதாவது நிலப்பகுதியில் இருந்தது. தீரு பட்டணம் இருந்த கடற்கரை பகுதியில் இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் கடலுக்குள் ஒரு தீவு இருந்தது. நேபுகாத்நேச்சார் தீரு பட்டணத்தை அழித்தான். அவன் அப்படி அந்த தீரு பட்டணத்தை, கடற்கரை பட்டணத்தை அழித்தவுடன் அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் பயந்து
அந்த தீவுக்கு ஓடி போனார்கள். அதாவது 1/2 மைல் தூரத்தில் டிஸ்டன்ஸில் அங்கே கடலுக்குள்ளே இருந்த அந்த தீவுக்கு ஓடி போயிட்டாங்க. அந்த தீவில் குடியிருந்தார்கள். கிமு 332 பேரரசனாகிய அலெக்சாண்டர் தீரு பட்டணத்தின் மீது படையெடுத்து அந்த தீவில் இருந்த தீரு பட்டணத்தையும், அதாவது அந்த தீவில் இருந்த தீவு பட்டணத்தையும் அழித்து விட்டான். அவன் எப்படி கடலுக்குள் இருந்த அந்த தீவிற்குள் தன் இராணுவத்தினரை கொண்டு சென்றான் தெரியுமா? ஏற்கனவே நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டு கிடந்த கடற்கரை பகுதியில் இருந்த இடிக்கப்பட்டு கிடந்த தீரு பட்டணத்து கட்டிட இடிபாடுகளின் கற்களை அள்ளி அள்ளி கடலில் போட்டு 1/2 மைல் தூரத்திற்கு பாலம் போல் பாதை அமைத்து அந்த தீரு பட்டணத்திற்குள் போனான். அந்த தீவில் இருந்த தீவு பட்டணத்தையும் முழுவதும் அழித்து போட்டு விட்டான். இப்போதும் தீரு பட்டணம் இருந்த அந்த தீவு மீண்டும் கட்டப்படாமல் அப்படியே கிடக்கிறது. அலெக்சாண்டர் அப்படி கட்டிட இடிபாடுகளை அள்ளி போட்டு, அதாவது அந்த அந்த கடற்கரை பகுதியில் இருந்த அந்த மத்தியதரை கடல் பகுதி கடற்கரை நிலப்பகுதியில் இருந்த தீரு பட்டணத்தையும் அழிச்சாச்சு, கடலுக்குள்ளே இருந்த அந்த தீரு பட்டணத்தையும் அழிச்சாச்சு. இதைத்தான் 2 முறை அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தீரு பட்டணம் இருந்த அந்த தீவு மீண்டும் கட்டப்படாமலும் அப்படியே கிடைக்கிறது. அலெக்சாண்டர் அப்படி கட்டிட இடிபாடுகளை அள்ளி போட்டு தீரு பட்டணத்து தீவை நிலத்தோடு இணைத்ததால் இப்போது அது ஒரு தீபகற்பமாக இருக்கிறது. இதில் இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்குது. கர்த்தருக்கு சித்தம்னா வேறொரு பதிவில் அதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போது அந்த பகுதிகளில் தான் லெபனானின் டயர் நகரம் இருக்கிறது. இப்போதும் அந்த டயர் நகரத்தை சுற்றிலும் கடலுக்கு அடியிலும் பண்டைய கால தீரு பட்டணமானது 2 முறை அழிக்கப்பட்டதின் அடையாளங்களாகிய கட்டிட இடிபாடுகள் காணப்படுகின்றன. தேவன் சொன்னபடியே இன்று வரை தீரு பட்டணம் இருந்த அந்த கடற்கரை பகுதியும் கடல் தீவு பகுதியும் திரும்ப எடுப்பித்து கட்டப்படவே இல்லை. மீன்பிடிக்கிறவர்கள் தங்கள் வலைகளை காய வைக்கும் இடமாகத்தான் இருக்கும் என்று தேவன் கூறியதைப் போலவே தீர்க்க தரிசன வசனங்களின்படியே இன்றளவும் மீனவர்கள் தங்கள் வலைகளை அந்த தீவில் தான் காய வைக்கிறார்கள். எப்படி பாருங்க. லெபனானின் டயர் நகரமானது அந்த தீரு பட்டணம் இருந்த இடங்களின் அருகிலும் அதை சுற்றிலும் அமைந்துள்ள கடற்கரை நகரமாக இப்போது இருக்கிறது. அதாவது எப்போதுமே தீரு பட்டணத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற லூசிஃபர் ஆவி இந்த கடைசி நாட்களில் தேவன் தமது ஜனங்களை அவர்களுக்கு தாம் கொடுத்த இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் அவர்களை யூதர்களை கூட்டி சேர்த்து வைத்து அவர்கள் மூலமாக கடைசி கால தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிறார். ஆனால் அதை தடுப்பதற்காக ஆதி காலம் முதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற லூசிஃபர் ஆவி, அந்த தீருவின் ராஜாவாகிய லூசிஃபர் ஆவி இப்போது அந்த டயர் பகுதியில் இருக்கிற புறஜாதியாராகிய ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் மற்றும் அவர்களுக்குள் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்குள் இருந்து இஸ்ரேலை அழிப்பதற்காக, யூதர்களை அழிப்பதற்காக எப்போதும் முன்பு போலவே இந்த கடைசி நாட்களிலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய யூதர்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எதிர்த்து கிரியை செய்கிறது. ஆனால் தேவன் தமது ஜனங்களுக்காக யுத்தம் செய்வார். இப்போது அந்த தெற்கு லெபனான் அந்த பகுதியாகிய டயர் நகரத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் அங்குள்ள எல்லோரையும் தேவன் இஸ்ரேலின் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார். இஸ்ரேல் அங்கு பெரும் பகுதிகளை தன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து விட்டது. அங்கிருந்து இஸ்ரேல் இராணுவம் இனி வெளியேறாது என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு ஏற்கனவே கூறிவிட்டார். பைபிள் வசனங்களின்படி லெபனான் இஸ்ரேலுக்கு சொந்தமான இடம்தான். இஸ்ரேலுக்கு விரைவில் அதை தேவன் திரும்பவும் கொடுப்பார். இப்போதே அதற்கு அடையாளமாகத்தான் லெபனானின் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடங்களையெல்லாம், கிராமங்களையெல்லாம் இஸ்ரேல் இராணுவத்திடம்தான் இருக்கிறது. அவை எல்லாமே யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனங்கள் வரை தீரு பட்டணமும் தற்போதைய லெபனானின் பகுதிகளும் இஸ்ரேலின் ஆசேர் கோத்திரத்துக்கு தேவன் வாக்கு பண்ணி கொடுத்த பகுதிகளாகும். தீரு பட்டணம் இஸ்ரேலின் ஆசேர் கோத்திரத்துக்கு சொந்தமானது என்பதை பற்றி யோசுவாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமென்.